நேற்றைய தினம் நடைபெற்ற நடப்பு IPL தொடரோட 18வது ஆட்டம் எதிர்பார்ப்பை ஏமாற்றும் விதமா நடந்து முடிஞ்சிருக்கு. SRH மற்றும் CSK அணிகளுக்கிடையே மேட்ச் நடைபெற்ற நிலையில SRHற்கு வெற்றியை தூக்கி கொடுத்து CSK தன்னோட 2வது தோல்வியை பதிவு பண்ணியிருக்கு. இந்த நிலையில நேற்றைய ஆட்டத்துல என்ன நடந்துச்சு, எங்க சொதப்புச்சு என்பதை பத்தி CSK அணியோட கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கார். இத பத்தி கேப்டன் ருத்துராஜ் பேசும்போது, நேர்மையா உள்ளபடி சொல்லணும்னா அது ஒரு ஸ்லோ பிச். எதிரணியோட பவுலிங் ஆட்டத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்களை அதை பயன்படுத்திக்க விடாம பண்ணிருச்சு. ஆட்டத்தோட தொடக்கத்துல நாங்க நல்லாவே விளையாடிட்டு இருந்தோம், ஆனா பின்னாலேயே எதிரணியும் நல்ல ஆட்டத்தை வெளிக்காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க பவர் பிளே விளையாடும் போது நிறையவே எதிரணிக்கு விட்டு கொடுத்தோம். ஒரு கேட்சையும் முக்கியமான ஒரு ஓவரையும் மிஸ் பண்ணோம். ஆனாலும் எதிரணிய 19வது ஓவர் வரைக்கும் அழைச்சிட்டு போனது நல்ல எஃபர்ட் தான். 170ல இருந்து 175 ரன்கள் எங்களுக்கு நல்ல டோட்டலா இருந்திருக்கும்னு நினைச்சேன். காத்திருங்க அப்படின்னு சஸ்பென்ஸோட பேசி முடிச்சிருக்கார். வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணியின் கேப்டன் கமின்ஸ் பேசும்போது, வித்தியாசமான மண் எங்க ஆட்டத்தை கொஞ்சம் ஸ்லோவாக்கிருச்சு. சுழற்பந்து வீச்ச சிவம் துபே எதிர்கொண்ட விதம் சிறப்பு. ஆட்டத்துல புள்ளிகளை பெறுவதுதான் முக்கியமான விஷயம். தோனி களத்துக்கு வரும்போது ரசிகர்கள் எழுப்புன சத்தம் இதுவரைக்கும் நான் எங்கேயும் கேட்காத அளவுக்கு இருந்ததுன்னு கருத்துக்களை பகிர்ந்திருக்கார். நேற்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாயிருந்து ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்ட அபிஷேக் சர்மா பேசும்போது, பவுலிங் சமயத்தில் விக்கெட்டுகளை ஸ்லோவா கைப்பற்றினதா உணர்ந்தோம். பவர் பிளேவை எங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டா அதை அப்படியே கொண்டு போயிடலாம்னு முன்னையே யோசிச்சிருந்தோம். IPLக்கு முன்ன எங்களை நல்லா தயார்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தனி நபர்களோட ஸ்கோர் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலும் இன்னைக்கு நான் ஆட்டத்தோட போக்கிலேயே போயிட்டேன். இந்த நேரத்துல யுவராஜ் சிங்கிற்கும் பிரைன் லாராவுக்கும் என்னோட அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.